அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மதுமிதா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர், நந்தா மருத்துவமனை மற்றும் நந்தா மருத்துவக் கல்லூரி, ஈரோடு. இந்த வீடியோல பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய சாதாரண கட்டியை பத்தி நான் விளக்கம் கொடுக்க போறேன். சாதாரண கட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இரு வகைப்படும். ஒண்ணு வந்து கொழுப்புனால வரக்கூடிய கட்டி, இன்னொன்னு வந்து நீர்க்கட்டிகள். இந்த கட்டியினால என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மார்பகத்துல வலி ஏற்படலாம். அந்த கட்டி வந்து அங்கேயும் இங்கேயும் அசையலாம். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அல்ட்ராசோனோகிராம் பிளஸ் ஒரு நீடில் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த நீடில் டெஸ்ட்ல அது வந்து சாதாரண கட்டி தான், என்ன வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படும். அதாவது 2 சென்டிமீட்டர் கம்மியாக தான் இந்த நீர்க்கட்டிகளோ இல்லை கொழுப்பு கட்டிகளோ இருக்கு அப்படின்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி ஸ்கேனும் இந்த ஊசி டெஸ்ட்டும் FNACன்னு சொல்லக்கூடியதை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். இதே வந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல அளவு பெருசா இருக்கு அப்படின்னா, பிளஸ் தொந்தரவுகள் கொடுக்குது, வலி ஏற்படுது அப்படின்னா நம்ம இமீடியட்டா சர்ஜரி போய்க்கலாம். வெறும் அந்த கட்டியை மட்டும் அகற்றக்கூடிய சர்ஜரி தான் இது வந்து 100% கேன்சர் கட்டியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வர வீடியோல மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதாவது கேன்சர் கட்டியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் டாக்டர் மதுமிதா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர், நந்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, ஈரோடு. நன்றி.